எதையும் நான் மதிக்க மாட்டேன். எவர் வார்த்தையும் துச்சம் என்று மதிப்பேன். ஏனென்றால் எங்களை விட்டால் இந்த நாட்டை ஆள வேறு ஆட்கள் இல்லை. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தை விடவும் அதிகமான திரை நட்சத்திரங்கள் முதலமைச்சரா தமிழ்நாட்டில் மட்டும் உருவாக வேண்டிய தேவை என்ன? இது தற்செயலா நடக்கிறது கிடையாது. இட்ஸ் அ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இடையேயான ஒரு கல்ச்சுரல் பாண்ட் இங்க உருவாயிருக்கு. லெட்ஸ் அன்கவர் ஹவு சினிமா பில்ட்ஸ் பொலிட்டிக்கல் எம்பையர். 1930-40 போன்ற காலகட்டத்தில் தமிழ் சமூகம் சாதியாகவும் மொழி அடிப்படையிலான சிக்கல்களாலும் கடுமையாக பிரிஞ்சிருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன், கல்ச்சுரல் போன்ற விஷயங்கள்ல பிராமணர்கள் தங்களோட கண்ட்ரோல்ல ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. நீதி கட்சி பின்னாடி திராவிட இயக்கமா மாறுது. இந்த சிஸ்டத்துக்கு எதிராக கேள்வியை உட்படுத்துறாங்க. சுயமரியாதை, பகுத்தறிவு கொள்கை, தமிழ் அடையாளம் போன்ற விஷயங்களை சேலஞ்ச் பண்ணி ஃபேஸ் பண்றாங்க. அன்னைக்கு அரசியல் துண்டு பிரசாரங்கள் கூட படிக்க கூட முடியாத ஏழை கிராம மக்கள் கிட்ட இது போன்ற ஒரு தீவிரமான சித்தாந்தத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றத ஒருத்தர் சிந்திக்கிறாரு. தட்ஸ் வேர் சிஎன் அண்ணாதுரை, த ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம், வரலாற்றையே மாற்றி எழுதுறார் அண்ணா. ஒரு அரசியல் கூட்டத்தை பேசுறதை தாண்டி ஒரு சினிமால பேசும்போது இன்னும் அதிகப்படியான மக்கள் கிட்ட ஒரு ரீச் கிடைக்கும், ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் உருவாகும் அப்படின்றத அண்ணா ரியலைஸ் பண்றாரு. வெறும் உணர்ச்சி பூர்வமா பேசுறதுக்கு பதிலா திமுக தன்னுடைய பகுத்தறிவு கொள்கைகளை திரைப்படமா எழுத தொடங்குறாங்க. 1952 கலைஞருடைய வசனத்துல சிவாஜி நடிப்புல பராசக்தி படம் வெளியாகுது. இது ஒரு சாதாரண படம் கிடையாது. மரபு வழி மதத்தையும் சாதியத்தையும் எதிர்த்து சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படமா இன்னைக்கும் பார்க்கப்படுது பராசக்தி. சினிமாவை கட்டுப்படுத்துவதன் மூலமா பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத திமுக உணர தொடங்குறாங்க. சினிமா மூலியமா திமுக ஒரு பிரச்சார இயந்திரத்தை சிஸ்டமேட்டிக்கா உருவாக்குறாங்க. ஸ்டேஜ் பிளே ரைட்டர்ஸ், பாடலாசிரியர், வசனகர்த்தா போன்ற பல பேரை ட்ரைன் பண்ணி தங்களுடைய பகுத்தறிவு கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க அவங்கள பயன்படுத்துறாங்க. அண்ணா கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதுறாரு. கலைஞர் கிட்டத்தட்ட ஒரு 75 படங்களுக்கு மேல திரைக்கதை வசனம் எழுதுறாரு. பட் இந்த படங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் முன்வைக்குது: சாதி எதிர்ப்பு, தமிழ் ஆதரவு, பகுத்தறிவு கொள்கை. லேட் 1957 தமிழ்நாட்டுடைய கிராமப்புறங்களுக்கு மின்சாரங்கள் பரவுது. அந்த காலகட்டத்தில் திமுக தன்னோட பிரச்சார படங்களை அடிப்படை அரசியலை கற்றுக்கொள்வதற்காக ஒரு சூழலை உருவாக்கி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சினிமா வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது. மக்களை தொடர்பு கொள்றதுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கும் மக்களை அரசியல் மயப்படுத்துறதுக்கும் சினிமாவை ஒரு கருவியா திமுக பயன்படுத்திக்கிட்டாங்க. இதன் விளைவு 1967 திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க. சினிமாவும் இதற்கு ஒரு வாய்ப்பா அமையுது. எம்ஜிஆர் 1930களில் ஒரு நடிகரா தன்னோட வாழ்க்கையை தொடங்குறாரு. பெரும்பாலும் ஏழைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் ஹீரோவா தன்னை வடிவமைச்சுக்கிட்டாரு எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய பெரும்பாலான படங்கள் கலைஞர் தான் திரைக்கதை வசனம் எழுதியிருப்பார். ஒவ்வொரு முறையும் வில்லனை ஸ்கிரீன்ல தோற்கடிக்கும் போது நமக்காக தான் சண்டை போடுறார் அப்படின்றத கீழே இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் நம்பினாங்க. சினிமா ஒரு எமோஷனல் கனெக்டை மக்கள் கிட்ட உருவாக்குச்சு. சினிமாக்குள்ள இருக்க எம்ஜிஆர் தான் வெளியே இருக்காரு அப்படின்றத மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. 1960 எம்ஜிஆர் திமுகவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேம்பெயினரா இருக்காரு. பட் 1972 திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேறாரு. எம்ஜிஆர் புதிய கட்சியை தொடங்குறாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்த 5 வருஷத்துல 1977 இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதல் முறையா 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த முதல் ஃபிலிம் ஸ்டார் அப்படின்னா அது எம்ஜிஆரை தான் சொல்ல முடியும். எம்ஜிஆர் அப்படின்றவர் யாருன்னா, அவர் பெரிய சித்தாந்தம் பேசக்கூடிய ஆள்லாம் கிடையாது. மக்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருந்தார். அந்த பிணைப்பு தான் இன்னைக்கும் எம்ஜிஆர்னா ஒரு கிரேஸ் இருக்கு. எம்ஜிஆர் இறந்த பிறகு ஏடிஎம்கேவோட கதை முடிஞ்சு போச்சுன்னு எல்லா கட்சிகளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அங்கதான் ஒரு புதிய சாப்டர் தொடங்குது. ஜெயலலிதா போல்டா, இன்டெலிஜென்ட்டா, ரொம்ப ஆம்பிஷியஸா அரசியலுக்கு வராங்க. பல இன்னல்களை, இடையூறுகளை தாண்டி தன்னை ஒரு அரசியல் பிம்பமா தக்க வச்சுக்கிறாங்க. அம்மா அப்படின்னு தன்னை ரீபிராண்ட் பண்ணிக்கிறாங்க. 1991 2011 வரைக்கும் ஜெயலலிதா became one of the most dominant leader தமிழ்நாடு முழுக்க வலம் வராங்க. அதிமுக தன்னுடைய சாம்ராஜ்யத்தை புகழ்பெற்ற நடிகர்கள் மூலமா கட்டி எழுப்பப்பட்டது. பட் திமுக தன்னோட கோட்டையை மொழியாலையும் எழுத்தாலையும் உருவாக்கியது. எம் கருணாநிதி 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. புகழ்பெற்ற பேச்சாளர், சிறந்த திரைக்கதை எழுத்தாளர், அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்க, மக்களை அரசியலமயப்படுத்த சினிமாவை கருவியா பயன்படுத்திக்கிட்டாரு.
எம்ஜிஆர் தன்னோட சினிமா மூலயமா ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கிக்கிட்டார். அதே போல் கலைஞர் தன்னுடைய ஐடியாலஜிகள் மூலயமா ஒரு அறிவான சமூக கூட்டத்தை தன் பக்கத்தில் உருவாக்கிக்கிட்டார். ஆதிக்க உரி கூச்சல் எல்லாம் அரவம் ஒன்று தடி கண்டால் அடங்குதல் போல. எம்ஜிஆர் மாதிரி அரசியலில் ஒரு மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு பல நடிகர்கள் கிளம்பி வந்தாங்க. அதில் முக்கியமானவர் விஜயகாந்த் தேமுதிகன்ற ஒரு கட்சியை தொடங்கி 2011 எதிர்க்கட்சி தலைவராக ஆனார். பட் அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால கட்சியை சரியாக பாதுகாக்க முடியல. தென் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கினார். நியூட்ரல் பாலிடிக்ஸ் பேசிட்டு வந்தவர் மக்கள்கிட்ட பெருசாக எடுபடாமல் போனார். தென் சூப்பர் ஸ்டார் ரொம்ப வருஷமாக வரேன்னு சொல்லி 2021 அரசியலுக்கே இனிமேல் வரமாட்டேன்னு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட்டாரு. இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தன்னோட அரசியல் ஆட்டத்தை ஆட தொடங்கியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்க விஜய் 2026 தேர்தலில் திமுகவுக்கு மிக முக்கியமான போட்டியாளராக தவைக்க தான் இருக்கும் அப்படின்னு தன்னை நிலைநிறுத்திட்டு இருக்காரு விஜய். திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் பார்க்குற விஜய் இவர்களை தாண்டி எப்படி ஜெயிக்க போறாரு அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். தமிழ்நாட்டில் சினிமா வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு அடையாளம். தமிழ் சினிமா குரலற்றவர்களின் குரலாக இங்கே இருக்குது. ஸோ மக்கள் நடிகரை ஹீரோவாக மட்டும் பார்க்கல, அவரை கடவுளாகவும் வழிபடக்கூடிய ஒரு சூழல் இங்கே உருவாயிருக்கு. பிகாஸ் பாலிடிக்ஸ் இஸ் பர்ஃபார்மன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் இஸ் பவர்.